வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். ஒன்றை நம்புவது ஏற்புடையதா என்றால் நிச்சயமாக ஏற்புடையதில்லை என்றே சொல்லலாம். நாம் ஒன்றை நம்பும் போது அதற்கு ஆதரவான கருத்துக்களை தான் ஏற்கின்றோம், வரவேற்கிறோம், அவற்றை பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் ஆதரவான கருத்துக்கள் நம்மை உண்மைக்கு அழைத்து செல்வதில்லை. ஆதரவான கருத்துக்கள் உண்மையை புலப்படுத்துவதில்லை. ஆதரவான கருத்துக்கள் உண்மையை நெருங்க விடுவதில்லை. எப்போதுமே எதிரான கருத்துக்கள் தான் உண்மையை வெளிப்படுத்துகின்றன. எதிரான கருத்துக்கள் தான் நம்மையே நமக்கு புடம் போட்டு காட்டுகின்றன. எதிரான கருத்துக்கள் தான் நம்மிடம் வந்து சேருவதற்கு நாம் வழி திறக்க வேண்டும். எதிரான கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்காத யாரும் உண்மையை தெரிந்து கொள்ள முடியாது. குறிப்பாக நீங்கள் ஜாதியின் மீது அழுத்தமான பிடிப்பு கொண்ட ஒரு மனிதராக இருக்கலாம். உங்கள் மதத்தின் மீது அழுத்தமான பிடிப்பு கொண்ட ஒரு மனிதராக இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே சரியாகாது. நீங்கள் உங்கள் மதத்தை நம்புவதனால் மட்டும் அவை உண்மை என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. உண்மைக்கு நாம் நம்பும் நம்பிக்கைகள் பெரிதும் தீங்கு விளைவிக்கின்றன. உண்மைக்கு நாம் நம்பும் நம்பிக்கைகள் தான் பெரிய பெரிய தீங்குகளை அழைத்து வந்து சேர்க்கின்றன. உண்மையில் சொல்ல போனால் இந்த உலகம் முழுக்க பல்வேறு பிரச்சனைகள் மேலோங்கி இருப்பதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம், ஒற்றை நம்பிக்கை என்கின்ற ஒரு அச்சு மட்டும்தான் என்று நாம் சொல்லலாம். நிஜமாகவே ஒரு நம்பிக்கையாளன் மிக அதிகமான தீங்கை விளைவிக்கின்றான். ஒரு நம்பிக்கையாளன் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பூமிக்கு, இந்த மனிதர்களுக்கு, சுற்றியுள்ள தாவரங்களுக்கு, அனைவற்றிற்குமே மிக அதிகமான தீங்கை பரிசளிக்கிறான் என்றே சொல்லலாம். ஒன்றை நம்புவதை காட்டிலும் நம்பாமல் இருப்பது மேலானது என்று புரிந்து கொள்ளலாம். உண்மையில் சொல்ல போனால் நாத்திகனுக்கு ஆத்திகன் இடைஞ்சலை விளைவிக்கிறான், ஆத்திகனுக்கு நாத்திகன் இடைஞ்சலை விளைவிக்கிறான். ஆகவே எதையும் நம்பாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த இரண்டு மனிதர்களுமே தீங்கை விளைவிக்கின்றார்கள். கம்யூனிச நாட்டில் கம்யூனிசம் மிகப்பெரிய தீங்கை விளைவித்துள்ளது. கம்யூனிசம் ஆதரவான நாட்டில், மதம் பல்கி பெருகி உள்ள நாட்டில் கம்யூனிசம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை அடைந்துள்ளது. இவற்றையெல்லாம் நாம் வரலாற்று ரீதியாக பார்த்துதான் வந்திருக்கிறோம். ஆகவே எதையும் நம்புவதை காட்டிலும் நம்பாமல் இருப்பது சிறந்தது. எதையும் நம்பாமல் இருப்பதை விடவும் இரண்டிற்கும் மத்தியில் இருந்து கொள்வது எப்போதுமே புத்திசாலித்தனமானது. எப்போதுமே தேசம், தேசியம், மதம், இன்ன பிற கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே மற்ற மனிதனை துண்டாடுவதற்கு தான் பயன்படுகின்றன என்று தத்துவ ஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தி கூறியது முற்றிலும் பொருத்தமானதாக எடுத்துக்கொள்ளலாம்.